சார் ஒரே நிமிஷம் சார். சுந்தரலிங்கம், புனே சுந்தரலிங்கம். எஸ் சார், வெல்கம் சார். சார் all of குட் you மார்னிங். எஸ் சார், குட் மார்னிங் சார். மார்னிங் சார் all of you குட் மார்னிங் சார். ஆஃபீஸோட லொகேஷன் ஷேர் பண்ண முடியுமா சார்? ஆஃபீஸே கிடையாது சார், நீங்க தான் ஆஃபீஸ். ஒன்லி ஆன்லைன் தான் சார். ஆமாங்க சார். ஆக்சுவலி வந்து இது வந்து க்ரௌட் ஃபண்டிங் சார். நம்ம வந்து டொனேஷன் கான்செப்ட் தான் பண்றோம். ஓகே சார். ஸோ யாருமே ஒருத்தரும் எந்த ஆஃபீஸ்க்கும் எந்த கம்பெனிக்கும் பணம் அனுப்ப போறது இல்லை. ஓகே, புரியுதுங்களா? ஓகே. எஸ் சார். ஓகே, தேங்க் யூ. இந்த இந்த பிரசன்டேஷன் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பிளான் எல்லாம் தெரியுமா? பார்த்துட்டு இருக்கேன் சார், பார்த்துட்டே தான் இருக்கேன். ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். அப்போ உங்களுக்கு இது வந்து கம்பெனி அப்படின்றது ஒரு இல்ல அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? இது வந்து ஒரு சிஸ்டம் அப்படின்றது. கிரவுட் ஃபண்டிங். ஆமா. அப்ப இதுக்கு வந்து ஆபீஸ் வந்து யாரெல்லாம் வந்து இதுக்குள்ள ஜாயின் ஆயிருக்காங்களோ அவங்க தான் ஆபீஸை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அவங்க தான் ஆபீஸ், அவங்க தான் அட்மின். ஓகே ஓகே, தேங்க் யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க் யூ வெரி மச். ஓகே சார், ஓகே சார். 1 2 3 4 5 6. ஸோ எப்படி உங்களை கூப்பிடுறது? நம்பர் சொல்லியா? ப்ளீஸ் ரீநேம் பண்ணிடுங்க. ஓகே, யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையா? சரி, ஒரு சார் வெல்கம் சார். பிரகாசம் சார், எல்ஜி பிரகாஷ் சார். வணக்கம். எஸ் சார். இன்னைக்கு ஈவினிங் அல்லது நாளை காலையில் நீங்க ஓபன் பண்றதா சொல்லியிருக்கீங்க. எஸ் சார், எஸ் சார். ஆக்சுவலி வந்து இப்போ சாஃப்ட்வேர் ஒர்க் வந்து ரொம்ப சீரியஸா அவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க சார் நமக்காக. இப்ப கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம எதுவுமே நம்ம வந்து ஹோல்ட் எல்லாம் பண்ண முடியாது, வச்சுட்டும் இருக்க முடியாது. இம்மீடியட்டா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்றதுக்கு தான் வெயிட்டிங்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா நல்லபடியா நம்ம கையில கிடைக்கும். ஸோ அதுக்காகவே வெயிட்டிங் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் நல்ல நாள் பார்த்து தான் சார் இப்போ பண்ற மாதிரி பிளான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே சார். நான் சொல்றது என்னன்னா, நீங்க சாஃப்ட்வேர் லான்ச் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த பின்னை வந்து எல்லாருக்கும் லீடர்ஸுக்கு கொடுத்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை கிடைச்சிடும். அப்படிங்கிற இல்ல சார், அப்படி பின் தனியா வந்து கிடைக்காது சார். ஆக்சுவலி வந்து பின் எல்லாமே வந்து ஐடிக்குள்ள தான் கிடைக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து ஐடி இப்போ எங்கிட்ட வந்து என்னோட ஐடி வந்து பேஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், என்னோட ஐடிக்குள்ள பின்னு கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு இமிடியேட்டா நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்க ஐடியில பின்னு கொடுத்து நான் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் சென்ட் பண்ணணும். அவசரமே தேவையில்லை சார், பொறுமையா பண்ணா கூட ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இந்த சிஸ்டமே வேற லெவல்ல இருக்கும். இப்போ ஒரு லீடருக்கு 100 ஐடி கொடுத்துருக்கீங்கன்னு அவங்க ஒவ்வொரு ஆளா கொடுத்து வரும்போது 100வது ஆளுக்கு ரொம்ப டிலே ஆயிடும். அப்படி கிடையாது சார். இல்ல இல்ல இல்ல, வேற வழியே இல்ல. நீங்க இப்படிதான் பண்ணி ஆகணும். இங்க வந்து கடைசியில வரவங்க வந்து இதுல வந்து சீக்கிரமா வராது பணம், அப்படி எல்லாம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து 1.5 மணி நேரத்துல பணம் அனுப்ப சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம் எல்லாமே. அப்போ உள்ள வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இமிடியேட்டா பணத்தை அனுப்பிட்டே இருப்பாங்க. 100வது ஆளுக்கும் பணத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன். நேரத்தை அனுப்பி 1 ஹவருக்கு முன்னாடி அது பண்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் நான் கேட்டேன். மற்றபடி ஓகே. இல்ல சார், இல்ல. அதாவது பின்னு நாங்க அனுப்புறோம் அப்படின்னா நீங்க எதுல ரிசீவ் பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. பின் அனுப்புறவங்க அவங்க லீடர் பேர் கொடுப்பாங்கல்ல அந்த சார். ஆமா, அது பத்தி தான் சார் கொடுப்பாங்க. ஆமா, அதை பத்தி தான் கொடுப்பாங்க. அவங்க ஐடிக்குள்ள வந்து பின்னு கொடுத்துட்டு அவங்கவுங்க யாரெல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. சார் அந்த டெமோ ஒன்று கொடுப்பீங்களா நீங்க? எப்படி பின்னு நம்ம அந்த வந்ததுக்கு அப்புறம் ஈஸி தான் சார். பின்னு வந்து யாரும் வந்து காப்பி டு பேஸ்ட் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது. அவங்க ஐடிக்குள்ளவே அவங்க எத்தனை பின்னு வச்சிருக்காங்களோ அத்தனை நம்பர்ஸ் காமிக்கும். 0 இருந்தா பின் இல்லைன்னு அர்த்தம்.
அது கிரியேட் அதெல்லாம் உங்களுக்கு பண்றதுக்குள்ள ஈஸியா ரொம்ப ஈஸி டெமோ சார். ரொம்ப சொல்றேன் சார். ஈஸியா ஒரே நிமிஷம். ரொம்ப ஈஸி மெத்தட்ல வந்து பண்ணியிருக்கு. உள்ள போகும்போது தான் எல்லாமே தெரியும். டெமோ வீடியோ வந்து நம்ம வந்து குடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். ஓகே. நம்ம வந்து ஒரு முக்கியமான நபர் வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ண போறோம். ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே வந்து பேசலாம் ஒவ்வொருத்தரா. ஸோ ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் ராமலிங்கம் சார். லைன்ல இருக்கீங்களா? குட் மார்னிங் லீடர்ஸ். நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சார் கிளியரா இருக்கா? ஓகே. இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம வந்து ஒரு பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வாரம் நம்ம படுத்துக்கிற ட்ரைனிங். இப்ப நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நம்ம வந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 பேர் வந்தாங்க, நேத்து 80 பேர் வந்தாங்க, நாளைக்கு 40 பேர் வருவாங்க, அப்புறம் 20 பேர் வருவாங்க. இந்த 20 பேர் தான் கம்பெனியோட ப்ரொமோட்டரா நின்று கொண்டு போவாங்க. இதுதான் உண்மை. ஏன் வந்து நம்ம வந்து இந்த சிஸ்டத்தை கரெக்டா கொண்டு போகணும்னா ஒரு வாரம் 10 நாள் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். யாரெல்லாம் 100% இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்காங்க, இல்ல வந்து நம்ம ஒரு ஐடியா போட்டுட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருவோம், நம்மளுக்கு வர்றது வரட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது அப்படி கிடையாது. இது ஒவ்வொரு ஸ்பீட் கேஷுங்கிறது ஒவ்வொருடைய குடும்பத்தோட லைஃப். இது அப்படிதான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு 30 ஆண்டு கால இதுல பாத்தீங்கன்னா யாருமே வந்து நம்மலாம் ஜெயிக்கவே இல்லை, அவ்வளவுதான் சொல்லலாம். எல்லாரும் யாரு கம்பெனி வச்சானோ அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டான். நம்மலாம் ஜெயிக்கல. நம்ம வந்து இதை என்ன சொல்றது, எல்லாருக்கும் வந்து ஓடோடி பிள்ளையா இருந்துட்டு இன்னைக்கு வந்து நம்மள்ட்ட கையில பணம் இல்லை. அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துலதான் இந்த ஸ்பீட் கேஷ் ஆரம்பிச்சிருக்கு. மத்தவங்க எப்படி நினைக்கிறாங்களோ இல்லையோ, இந்த ப்ரொமோட்டர் ஸ்கீம்ல இருக்கிறவங்க 100% வந்து இன்வால்மெண்டோட ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். இன்வால்மெண்ட் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இந்த காலத்துல வந்து சார் இப்ப வந்து நேத்து ஒரு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அருமையா சாஃப்ட்வேர் டீம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல வர்ற 500 இப்ப வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், இது பண்ணிக்கோண்டா. இப்ப பாலச்சந்தர் சார் இருக்காருன்னா, பாலச்சந்தர் சார் வந்து என்ன பண்றாரு, அவர் ஐடியா ரெஜிஸ்டர் பண்றாரு. அவர் ஐடியா ரெஜிஸ்டர் பண்றப்ப அவருக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, அப்ப அவர் ரெஃபரல் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கொடுத்தா அவரோட சீனியாரிட்டி முன்னாடி போக போகுது. அப்ப அவர் என்ன பண்றாரு, 500 ரூபாய் பணம் வாங்கிறாரு, அடுத்த லெவலுக்குள்ள 2வது லெவலுக்குள்ள 2000 வாங்கிடுறாரு. அப்பயும் நான் 2 லெவல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இங்க இருக்கணுமா வேணாமாங்கிறத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, நாங்க ரெஃபரலே கொடுக்க மாட்டோம் சார், எங்களுக்கு அதெல்லாம் ரெஃபரலே தெரியாது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இருந்தா இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா கிரவுண்ட் ஃபண்டிங் மாதிரி ஒரு கட்டத்துல போய் நின்றுடும். அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும். அதுக்கு ஆரம்பத்துல இருந்தே 2 ரெஃபரல், நம்ம வேலை என்ன, ஜாயின் பண்றோம், 2 ரெஃபரல் கொடுக்கணும், அவ்வளவுதான். நாம் ஒருவர் நமக்கு இருவர், இந்த கான்செப்டுக்கு நீங்க உள்ள வந்துருங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம், இப்ப சார் சொல்றாருல, பிரகாசம் சார் சொல்ற மாதிரி, சார் வந்து ஒவ்வொரு ஐடியா போட்டா 100வது ஆள் வரணும். நமக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 100 பேருக்கே நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அப்ப பின்னாடி வர 1,00,000 பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? இப்ப இருக்கிறது நம்ம 48 பேர் இருக்கோம். இந்த லிங்கை வாங்கி எவ்வளவு சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ண முடியும், ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும், நம்ம தயாராகிக்கணும். அதே போல பின்னுக்கு வந்தாலும் நீங்க கவலையே பட வேண்டிய. உதாரணத்துக்கு பின் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். இப்ப உதாரணத்துக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ராஜ்குமார் சார் இருக்கார். ராஜ்குமார் சார் என்ன பண்றாரு, அவருடைய ஐடியா, அவருடைய அப்ளைன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப ஆக்டிவேட் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜ்குமார் சாரோட பேரு, மொபைல் நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கும். அப்ப என்ன பண்ணுவாரு, ராஜ்குமாரோட அப்ளைன் ராமலிங்கமா இருக்கேன், எக்ஸாம்பிள் தான் எல்லாமே. ராமலிங்கம் அது ராஜ்குமார் சார் யாருன்னு தெரியாது. அப்ப ராமலிங்கம் இருக்குன்னா, ராமலிங்கம் ராஜ்குமார் சாரோட பேரு, மெயில் ஐடியை போட்டு ஒரு பின் என்கிட்ட இருக்கும். நான் வாங்கி என்ன பண்ணுவேன், ராஜ்குமார் சாருக்கு 1 அப்படின்னு போட்டு பின்ன போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவேன். ரெஜிஸ்டர் பண்ண உடனே அடுத்தது என்ன காமிக்கணும்னா, ராஜ்குமார் சாருக்கு யூசர் பாஸ்வேர்டு வந்துடும், அதுல பிளிங்க் ஆகும். அதை இல்லாம அதை எடுத்து நான் அவருக்கு அனுப்பிச்சிடுவேன். அவர் என்ன பண்ணணும், அந்த ஐடியா போய் வெப்சைட்ல போயிட்டு ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ண பிறகு உள்ள போக முடியாது. நம்ம 20 ரூபா பின்னு போட்டோம், சைட்டுக்குள்ள போனா போகாது. அப்ப என்ன நடக்குன்னா, ராஜ்குமார் சார் யாருக்கு பணம் அனுப்பணுமோ அவங்க பேரை ஃபுல்லா காமிக்கும். ஏன்னா இது ஏன் இந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்கன்னா, எல்லாமே நம்ம நலனுக்கு தான்.
சார் நான் வந்து 20 ரூபா பின்னு போட்டேன், ஏன் சார் சைட்டுக்குள்ள போகுது அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. இதை பத்தி நீங்க லீடர்ஸ் தெளிவுபடுத்துங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஐடி யாருக்கு பணம் அனுப்பணும் அவரோட ஃபுல் ஹிஸ்டரி காமிக்கும். அவரோட போன்பே நம்பர், கூகுள் பே நம்பர், அக்கௌண்ட் எதுக்கு வேணாலும் அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் வருது எடுத்து இதை அப்லோட் பண்ணி விட்டுருங்க. நீங்க அவருக்கு போன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க இந்த போன் பண்ற விஷயத்தை இல்லாம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் நடக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் போய் அவர் ஐடியா ஒரு நாளைக்கு 5 ட்ரிப் 10 ட்ரிப் ஓபன் பண்ணி பார்ப்பாரு. அப்படி இல்லைன்னா உங்களுடைய அவருக்கு பாத்தீங்கன்னா 100 நிமிஷம் டைம் ஓட ஆரம்பிச்சிடும். 100 நிமிஷம் உங்களுக்கு ஓடும், அவருக்கும் ஓடும். நீங்க எப்ப ஐடியில அப்பதான் உங்க ஐடிக்குள்ளே நீங்க இதுக்குள்ளே போகலாம், வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். அவர் ஆக்டிவேஷன் பண்ண பிறகுதான் நீங்க உள்ள போக முடியும் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லிக்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா, அவருக்கு அது பிளிங்கா உடனே அப்ரூவல் கொடுத்துருவாரு. அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார். அப்ரூவ் அப்படின்னு வேலை முடிஞ்சு போச்சு. இது ஒரு சிம்பிளான விஷயமா வச்சிருக்கு. அதே போல இந்த பின்னாடி வர்றாங்க முன்னாடி போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை எடுத்துருங்க. சார் நம்ம ஒரு ஆள் தான் சார் முன்னாடி போயிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற 45 பேர் முன்னாடி போயிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் 8 நபரா மாறுறோமே. அப்ப நம்ம எங்க வர்றோம்? நம்ம இடத்துல எப்ப உட்காந்துருக்கோம் கிடையாது. யாரு கடைசியா ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு கீழே தானே வர்றோம். அப்ப அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து எடுத்து நான் முன்னாடி ஜாயின் பண்ண அதெல்லாம் கிடையாது. யாரா ஒருத்தர் இப்ப கிரியேட்டர் இருக்காருன்னா கிரியேட்டர் வந்து கிரியேட்டரோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் ஐடியும் இருக்கும். ஃப்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கும். யாரும் ஒண்ணு யார் சார் ஒரு விஷயத்த பண்றப்ப பிரதிபலன் பார்க்காம யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஒரு போன் நம்பருக்கு ஒரு ஐடி தான் பண்ணிருப்பாங்க. நேற்று கூட யாராவது கமெண்ட்ஸ் பண்ணாங்க, இந்த நேரம் 1 லட்சம் ஐடி போட்டிருப்பாங்க, 2 லட்சம் ஐடி போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் தான் சார், நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. அது ராமலிங்கமா இருந்தாலும் ஒரு ஐடி தான், ராஜ்குமாரா இருந்தாலும் ஒரு ஐடி தான், சங்கரா இருந்தாலும் ஒரு ஐடி தான், இல்ல பாலச்சந்திரா இருந்தாலும் ஒரு ஐடி தான், அனுஷியா மேடமா இருந்தாலும் ஒரு ஐடி தான். யாரா இருந்தாலும் ஒரு போன் நம்பருக்கு ஒரு ஐடி தான். சரி சார், நாங்க வந்து போன் நம்பரை தப்பா கொடுத்துட்டு நாங்க 10 நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவரே அறியாமே கேட்கிறாரு. 10 நம்பரை போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி கால் வரும்? உங்களுக்கு எப்படி பணம் வந்திருக்கு தெரியும்? நீங்க எப்படி உள்ள ஓபன் பண்ணுவீங்க? அவர் புத்திசாலித்தனமா கேட்கிறாரு. ஆகவே அதெல்லாம் எதுவும் ஒரு சார் இதுல என்னென்ன தப்பு நடக்குமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இது ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப 1 நாள் 2 நாள் லேட் ஆகுது அப்படின்னா இது அனைத்து நம்மளுக்காக. அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா 8 ராமலிங்கமா மாறும், 8 ராஜேந்திரனா மாறும், 8 ரவிச்சந்திரனா மாறும், 64 பேர் வருவாங்க. இது எல்லாமே அப்படியே கலந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு வேலையே என்னன்னா இந்த பே அவுட் வாங்குறது மட்டும்தான் வேலையா இருக்கும். அப்ப இதுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்கி நம்ம வச்சிடணும் பிக்சடா. அதே போல காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் இரவு 8 மணி வரைக்கும் தான் இது சைட் ஓப்பன்ல இருக்கும். நம்ம அதுக்குள்ள பிசினஸ் முடிச்சிடணும். 8 to 8 அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அது வந்து ஏன்னா ஒரு 12 மணிக்கோ இல்ல வந்து 1 மணிக்கோ இல்ல வந்து நைட்டோ போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரையும். 8 to 8 இருக்கும். அப்ப ஒருத்தவங்க நைட்டு வேலைக்கு போயிருந்தா கூட காலையில வந்துட்டு அவங்க என்ன பண்ணலாம், சைட்டை நம்ம இதை ஓபன் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு சார் பணம் வருதுன்னா எல்லாரும் கரெக்டா ஒர்க் பண்ணுவாங்க சார். முதல்ல வந்து இதுவே வந்து ஒரு லீடர் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா இவர் 4 லெவல்ல இதை கொண்டு போயிருக்க மாட்டாரு, 10 லெவல் வச்சிருப்பாரு. அப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு பணம் போயிட்டு அப்புறம் திரும்பி தான் வரணும். இது அப்படி கிடையாது. குயிக்கா எல்லாருக்கும் பணம் கிடைக்கும். எல்லாரும் 1.5 லட்சம் வாங்கிடுவாங்க. எல்லாரும் 1.5 லட்சம் வாங்கிட்டு திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் சார் சிஸ்டம். இது ரொம்ப பெரிய கம்ப சுத்துற வேலையெல்லாம் கிடையாது. அதனால நம்ம எல்லாருமே வந்து ஒற்றுமையோட உணர்வோட காலையில கூட அந்த இது ஏன் வந்து நம்மளுக்கு என்ன பிடிஎஃப் கையில கிடைக்கலன்னா, பிடிஎஃப்ல வந்து விஷன் மிஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது. விஷன் வந்து டிசிப்ளின், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய விஷன், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் அவங்க பிடிஎஃப்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பிசினஸ் பிளானு, அப்புறம் டைரக்ட் ரெஃபரல். சார் இன்னொரு விஷயம், இந்த டைரக்ட் ரெஃபரல் சொல்றேன்னா, இந்த டைரக்ட் ரெஃபரல் யாரெல்லாம் வந்து 100 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குறாங்களோ அவங்களாம் மிகப்பெரிய அளவுல சம்பாதிச்சிருவாங்க சார். இதுல வர இன்கமை விட டைரக்ட் ரெஃபரல் சம்பாதிச்சிருவாங்க. டைரக்ட் ரெஃபரல் வந்து ஒரு டைரக்ட் ரெஃபரல் 100 போட்டாங்கன்னா 12.5 லட்சம் உறுதி. என்ன சார் 1 லட்சம் ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்க போறோம்? 1 லட்சம் ரூபாய் 100 பேரோட குடும்பத்தை வாழ வைக்க போறோம். நம்மளுக்கு 12.5 லட்சம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்குது, செகண்ட் ரவுண்ட்ல 1 கோடி ரூபாய் கிடைக்குது. வேற எதுவுமே வேண்டாம். இதை பண்ணோம்னாலே போறோம். அப்ப மைண்ட் செட் என்ன பண்ணணும், நம்ம 100 டைரக்ட் ரெஃபரல் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். என்னால வந்து 2 ரெஃபரல் கொடுக்க முடியாதுன்னு சொல்றவங்க அவங்க இப்பயே வந்து தாராளமா அவங்க வந்து நம்ம இதுல வந்து சேரணுங்கிற விஷயமே கிடையாது.
அந்த அது அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு பின்னாடி வந்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டு நீங்க அதிகமா இதுல யார் பேசுவான்னு பாத்தீங்கன்னா ரெஃபரல் கொடுக்காதவங்க தான் பிரச்சனையை பண்ணுவாங்க. ரெஃபரல் கொடுத்து ஒழுங்கா ஒர்க் பண்றவங்கள கேட்டீங்க அப்படின்னா, சார் இதுதான் சார் சிஸ்டம் கரெக்ட், 2 பேரையாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் சிஸ்டம் கரெக்ட் அப்படிங்கிறதா பேசுவாங்க. ஆகவே நம்ம இதை பத்தி பேசுவோம். 100% பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம். அந்த டேட் வந்து சில பேர் சொன்னாங்க அன்னைக்கு அஷ்டமி சார் வேணாம் அப்படின்னாங்க. அப்ப மே 2ஆம் தேதி, மே 2 அப்படிங்கிறது ஒரு அருமையான நாள், வியாழக்கிழமை, குரு பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆகவே நம்ம மே 1ஆம் தேதிங்கிறது நம்ம 100% நம்ம கையில கிடைச்சிடும். அப்ப மே 2ஆம் தேதி அன்னைக்கு நம்மளாம் வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள இருப்போம். யாரெல்லாம் லீடர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அவங்கவுங்க லீடர்ஸ்டுக்குள்ள பின்னு வாங்கி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பின்னு வாங்கி சில பேர் என்ன பண்ண, வாட்ஸ்அப்ல எல்லாம் பின் அனுப்ப முடியாது, உங்க சைட்ல இருக்கும். இப்ப சைட்ல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் சார் இருக்காரு, அட்வைஸ் பண்ணிருக்காரு. ராமச்சந்திரன் சார் வந்து அவரோட அப்ளைன் ராமலிங்கமா இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னா ராமச்சந்திரன் சாரை ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். இப்ப ராமச்சந்திரன் சார் வந்து 100 பின் வாங்கிக்கிறாரு, 100 பின்னு வெறும் 1000 ரூபாய் தான். அது வந்து அவர் லைஃப் லாங் அதை வச்சுக்கலாம், எப்ப தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, 100 பின் வாங்கி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அதுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒண்ணு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுல உங்களுடைய வேலட்ல போய் பாத்தீங்கன்னா 100 இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப உதாரணத்துக்கு சங்கர் சாரை ரெஜிஸ்டர் பண்றாரு ராமச்சந்திரன். அப்ப ராமச்சந்திரன் என்ன பண்ணுவாரு, சங்கர் சோன்சோ அவரோட போன் நம்பர் போட்டுருவாரு. போட்டுட்டு ஒன்னு அவரோட பின்னுங்கிற இடத்துல ஒன்னு டைப் பண்ணுவாரு. ஒன்னு டைப் பண்ண உடனே டைப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண உடனே அங்க உங்க வேலட்ல எவ்வளவு இருக்குன்னா 99 தான் காமிக்கும். இங்க ஒன்னு ரெஜிஸ்டர் ஆயிடலாம். இங்க நீங்க வந்து நம்பரை பிளேஸ் பண்ணி விடணும், இல்ல நம்பர் ஏதாவது மிஸ் ஆகும், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப சிம்பிளா பண்ணி கொடுத்துட்டாங்க பின்ன. அப்ப பின்ன ரிஜிஸ்டர் பண்ணணும், அடுத்தது என்ன காமிக்கும், நம்மளுக்கு யாரு பணம் அனுப்பணும் காமிக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அவரோட ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ணி அவர் யாருக்கு பணம் அனுப்பினா 1 செகண்ட்ல அவரோட ஐடி ஆக்டிவேஷன் ஆகுது. எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் அவங்க ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி கொண்டு போறாங்களோ அந்த அளவுக்கு இருக்க லீடர்ஸ் நம்பிக்கையோட நிக்கணும். இங்க தேவை, இன்னைக்கு கூட டெலிகிராம் சேனல்ல ப்ரொமோட்டர்ஸ் இது ஆரம்பிச்சிட்டாங்க, அதுல போய் அந்த லிங்கை டச் பண்ணி எல்லாரையும் கொண்டு வர சொல்லுங்க. நம்ம சில நாளைக்கு ஏன்னா ஆக்சுவலா வந்து ஜூம் மீட்டிங்ல வந்து 500 வந்து 1ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதிக்குள்ள நம்ம கையில கிடைச்சிடும் ஜூம். டெலிகிராம்ல 500 பேர் கூட நம்ம ஜூம் நடத்தலாம். அப்ப எதுல வேணாலும் மாத்தி மாத்தி நடத்திக்கலாம். அதே போல நீ உங்களோட எண்ணங்கள் வந்து 100 போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. நன்றி, வணக்கம். இதை பத்தின டிஸ்கஷன் இப்போ நம்ம எல்லாருமே பேசலாம். தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் ராமச்சந்திரன் சார். இன்னொரு மெசேஜ், இப்போ 12399 அப்படின்ற இதுல வந்து நீங்க வந்திருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்க வந்து உங்க நேம்ல வர்றது மட்டும்தான் இங்க வந்து அலோடு. ஸோ யாருமே வந்து இந்த நம்பர்ல நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அலோடு இல்லை. ஸோ இப்போ நான் உங்களை வெயிட்டிங்ல வைக்கிறேன், நீங்க நேம் சேஞ்ச் பண்ணி உள்ள வாங்க. கோவர்ஸ்ல இருக்கிறவங்க யாரும் அட்மிட் கொடுக்காதீங்க ப்ளீஸ். 1 minute. கோவர்ஸ்ல இருக்கிறவங்க யாரும் அட்மிட் கொடுக்காதீங்க. நேம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க உள்ள வரலாம். வெல்கம் மிஸ்டர் ராமச்சந்திரன் சார், ப்ளீஸ் வெல்கம். குட் மார்னிங் சார். எஸ் சார், நீங்க பேசலாம் சார். வாய்ஸ் கேட்கல. ஓகே, கேக்குதுங்களா? இப்போ கேக்குது சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு ஐடி நம்பர் வந்து என்னன்னு வரும்? இப்போ நான் ஒரு 30 பேர் ஜாயின் பண்ண 30ஆவது நம்பர் வருமா எனக்கு? அது எப்படி சார்? நீங்க 30 பேர் ஜாயின் பண்ணீங்கன்னா சொல்றீங்களா? இல்ல, என்னோட ஐடி நம்பர் என்னவா வரும்னு கேட்குறேன். உங்க ஐடி நம்பர் எல்லாம் எதுவுமே வராது சார். நீங்க வந்து 2 மேட்ரிக்ஸ்ல நீங்க வந்து சீட்டிங் வரும், உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இல்லை சார், இப்போ நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணேன்னா உள்ள வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. அப்போ 100 × 2 போட்டீங்கன்னா 200வது ஐடி உள்ள வரும்போது எனக்கு பேமெண்ட் வரும், நான் யூகிக்கலாம் இல்லையா? ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு வந்து நான் வெல்கம் பண்றேன். சார் வந்து உங்களுக்கு மாஞ்சல் சொல்லுவார். சார் வெல்கம் சார். ராமச்சந்திரன் சார் சொல்லுங்க சார். குட் மார்னிங். நல்ல கேள்வி. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஐடி நம்பர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் ஒண்ணு GF கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இங்கிலீஷ்ல வரும், இல்ல SC அப்படின்னு வரும். ஓகே, புரியுதா? ஹலோ, புரியுது, சொல்லுங்க. என்ன வரும்னா GF
ரேண்டமா இருக்கும் 7, 8, 5, 6, 3 அப்படி வரும். சீனியாரிட்டி படிலாம் வராது, ரேண்டமா இருக்கும். ஆனா ஜிஎஃப்னு முன்னாடி வந்துடும். ஜிஎஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன், 27, 52, 33 அப்படி இருக்கலாம் உங்க ஐடி நம்பர். பாஸ்வேர்டு நீங்க தான் கிரியேட் பண்ணிக்க போறீங்க. அதுல வர்ற பாஸ்வேர்டை நீங்க உடனே சேஞ்ச் பண்ணிடுங்க. அது சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். நான் கேட்கறது என்ன கொஸ்டின்னா, இப்போ நான் எனக்கான ஒரு ஐடி நம்பர் கொடுத்தேன். இப்போ கம்பெனில வந்து நான் ஒரு 1000வது இடத்துல இருக்கேனுங்க. எனக்கு எப்போ பேமெண்ட் வரும்னு நான் யூகித்து இப்போ 1000 ஃபர்ஸ்ட் லெவலு 1000 × 2 போட்டா 2000 ஐடி கம்பெனில வந்தாக்க எனக்கு பேமெண்ட் வரும் அப்படின்னு நான் நினைக்க தோணுங்க. அது சொல்றேன். அதுக்கு வந்து என்ன வரும்னா, இன்னைக்கு டேட் நீங்க இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு 29 இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க கேக்குறீங்க, சார் எனக்கு எப்ப பேமெண்ட் வரும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்ப 1ஆம் தேதி வரைக்கும் பேமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கு, 2ஆம் தேதி செகண்ட் லெவல் போயிட்டு இருக்கு, 3ஆம் தேதி அது டெய்லி வந்து உங்களுடைய வேலட்ல உங்களுடைய ஐடியா ஓபன் பண்ணலாம் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். டிஸ்பிளே நியூஸ் மாதிரி வரும். டிஸ்பிளே வந்து ஓடிட்டே இருக்கும். ஓகே ஓகே. ஆமா சார். இத போய் நீங்க யார்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த டேட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த டேட் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு. அப்ப 1ஆம் தேதி சார் நீங்க 1ஆம் தேதி ஜாயின் பண்ணீங்கன்னா 1ஆம் தேதி வந்து பேமெண்ட் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். 2ஆம் தேதி பேமெண்ட் போயிட்டு எந்த டேட் பேமெண்ட் போயிட்டு இருக்கோ, ஃபர்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கோ, செகண்ட் லெவல் போயிட்டு இருக்கோ, தேர்ட் லெவல் போயிட்டு இருக்கோ, ஃபோர்த் லெவல் போய் எல்லாமே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். ஓகே. ஆனா எந்த நீங்க நினைக்கிற மாதிரி எந்த நிமிஷம் எந்த நொடி போயிட்டு இருக்கெல்லாம் வராது, டேட் மட்டும் போயிட்டு இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் அப்படி நம்ம பண்ண முடியாது. இல்ல எல்லாத்தையும் நான் சொல்ல வரேன் சார். நான் புரியுது. இது கிளியர் தானே? அது நீங்க சொல்றது ஓகே, கிளியர் தான். இப்ப நான் கேட்கற கொஸ்டின் என்ன, இப்போ நான் இன்னைக்கு 1ஆம் தேதி ஜாயின் பண்றேன். என்னோட நான் வந்து ஒரு கம்பெனில 1000ஆவதா நான் ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கேன். 1000 × 2 போட்டாக்கா 2000 ஐடி கம்பெனில வந்தாக்கா எனக்கு பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்க தோணும் இல்லையா? அது சொல்ல வரேன். கண்டிப்பா சார். அது வந்து இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்ப வந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, நீங்க சொல்ற மாதிரியே வர்றேன், நீங்க 1000வது நபரா ஜாயின் பண்ணிக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஆமா, அது உங்களுக்கு தெரியுது. எப்படி தெரியுங்கிறது எனக்கு தெரியல. நீங்க 1000வது நபரா 1001வது நபரானா எனக்கே தெரியாது, எப்படின்னு புரியல. பட் நீங்க ஒரு மாதம் 10 நாள் இல்ல சிஸ்டம் வந்து அது மாதிரி எல்லாருக்கும் ஐடி நம்பர் இல்ல சார். அது நீங்க வந்து எப்ப பேமெண்ட் வாங்குவீங்கிறத அக்யூரேட்டா சொல்லவே முடியாது யாரும். ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் ஐடி உள்ள வருதோ அவ்வளவு சீக்கிரம் பேமெண்ட் வரப்போகுது. ஆமா எவ்வளவு சீக்கிரம் ஐடி உள்ள வருதோ அவ்வளவு சீக்கிரம் பேமெண்ட் வரப்போகுது. ஏன்னா இது வந்து ஏதாவது ஒரு கம்பெனில போயிட்டு அவங்க பேமெண்ட் கொடுக்கறதுக்கு சிஸ்டம் கிடையாது. உதாரணத்துக்கு இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க, நாளைக்கு வந்து ராமச்சந்திரன் சாருக்கு வந்து 2 பேர் அனுப்புறாங்கன்னா உங்களுக்கு வந்துட போகுது. அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன ஆகும்னா நம்ம அதுக்குதான் இந்த 1.5 மணி நேரம் 1 மணி 40 நிமிஷங்கிறது எதுக்கு வச்சிருக்கோம்னா, சீக்கிரமா பேமெண்ட் வரணுங்கிறது தான் வச்சிருக்கோம். இல்லன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, 1 நாள் வச்சிருப்பாங்க, 2 நாள் வச்சு இதெல்லாம் வைக்க முடியாது. இப்ப காலம் அப்படி கிடையாது. அப்பதான் ஊழல் நடக்கும், தப்பு நடக்க ஆரம்பிக்கும். ஒரு வேலையில எடுத்து இப்ப உதாரணத்துக்கு 1.5 லட்சம் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம் நம்ம ஐடி கம்ப்ளீட் ஆகி வெளியில போனா. அப்ப அடுத்த ஐடி 8 ஐடில இருந்து நம்ம பணம் வரப்போது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல் அதிகப்படுத்திக்கிட்டே வரணும். இங்க யாராவது பண்ணுவாங்க அப்படின்னு உட்கார்ந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பா நடக்கவே நடக்காது. இங்க வந்தா 2 ரெஃபரல் கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சார் 100% சக்சஸ் சார். இங்க வந்தா நான் ஒரு ஐடியா போட்டு உட்கார்ந்துக்கோம் அப்படின்னா இது ஒரு பெரிய தேர் சார். இது திருவாரூர் தேர் மாதிரி ஒரு பெரிய தேர். இதை வந்து ஜேசிபியை வச்சு இழுக்கணும், மக்கள் சக்தியை வச்சு இழுக்கணும், மனித சக்தியை ஃபுல்லா பயன்படுத்தணும். எந்த அளவுக்கு வந்து நம்ம மனித சக்தியை அதிகமா பயன்படுத்தணும் அந்த அளவுக்கு இது ஸ்பீடா சுத்த ஆரம்பிக்கும் சார். இதான் உண்மை. இங்க வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க ஒரே ஒரு ஐடி போட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் தவறான விஷயங்களே சொல்ல வேண்டாம். ஜாயின் பண்ணா 2 ரெஃபரல் கொடு. சரி ரைட், நீ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கலையா, செகண்ட் லெவல்ல கொடுக்கலையா, 3வது லெவல்லையாவது கொடு. 2வது லெவல் வரைக்கும் சிஸ்டம் பார்க்கும். 2வது லெவல்ல நீங்க வந்து 2000 ரூபாய் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அன்னைக்கு கேட்ட உங்களுடைய ஐடியா அப்படியே தூக்கி ஓரமா வச்சிரும். நீ வெயிட் பண்ணு, எப்ப நீ 2 பேரை போறியோ அப்ப திருப்பி விடுறோம். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, அந்த சிஸ்டம் வந்து அப்ப கடைசியில யாரு ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு கீழே போய் நிப்பீங்க. 2வது லெவல் பணம் வாங்கிட்டு நீங்க இப்ப 2வது லெவலுக்குள்ள பணம் கொடுக்கல அப்படின்னா, 2 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கல அப்படின்னா நீங்க எப்படி 1001வது நபரா கீழே போயிருவீங்க. அப்ப சீனியாரிட்டி மிஸ் ஆகுதா? அப்ப யாருமே இந்த தப்ப பண்ண மாட்டாங்க. அப்ப லீடர்ஸ், நம்மள மாதிரி லீடர்ஸ் என்ன பண்ணணும், நண்பர்களே நீங்க ஜாயின் பண்ணா 2 ரெஃபரல் எடுத்து வச்சுட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். கண்டிப்பா. சில புத்திசாலிகள் இருக்காங்க சார். இப்ப ராமச்சந்திரன் சார் ஹார்ட் ஒர்க் பண்ணி 100 ரெஃபரல் போடுறாரு. பாபு சார் என்ன பண்றாரு, நான் ஒரே ஒரு ஐடி தான் போட்டுட்டு உட்கார்ந்துக்குவேன், எனக்கெல்லாம் தெரியாது, நான் ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டேன், நான் 100 பேருக்குள்ள வந்துட்டேன். இப்ப நம்ம எல்லாம் 100 பேருக்குள்ள தான் சார் வரப்போறோம்.
கண்டிப்பா சார். நான் 100 பேருக்கு வந்துட்டேன், எனக்கு பின்னாடி வர 1,00,000 பேர் பாத்துக்குவாங்கன்னா அது நியாயமா? கண்டிப்பா இல்ல. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் ரெஃபரிங் இல்லைன்னா சக்சஸ் ஆகாது. சக்சஸ் ஆகாது. கரெக்ட். அந்த ஃபார்முலா தான் சார் வேணும். இங்க சோம்பேறிகளுக்கு சொந்தம் இல்லை சார். சார் இது ஸ்பீடு கேஷுங்கிறது நம்மளால உருவாக்கப்பட்டு நம்மளுக்காக பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிற கிரியேட்டருக்கு வந்து ஏன் 10 ரூபா கொடுக்குறோம்னா, இந்த சிஸ்டம் அவர் வந்து இதை பயந்துகிட்டு ஒர்க் பண்றாரு. என்ன காரணம்னா அந்த 10 ரூபாங்கிறது அவருக்கு பெரிய, அந்த 10 ரூபாயில வந்து 1,00,000 ஐடி வருதுன்னு வச்சுங்க, அவருக்கு எவ்வளவு 10 லட்சம் போதா? அப்ப சிஸ்டம் எப்படி இருக்கணும், அப்கிரேட் எப்படி பண்ணணும், எந்த சின்ன எரர் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால போட்டு சார். நைட்டு நீங்க நம்ப மாட்டீங்க, 1500 2000 ஐடியா போட்டு பாக்குறாங்க. சொல்றாரு தூங்கவே கிடையாது. ஏன்னா எப்படியாவது இந்த சிஸ்டத்தை முடிக்கணும்னு போட்டு பார்த்து டெலீட் பண்றாங்க, போடுறாங்க. சின்ன எரர்லாம் வரும் சார். அது உங்களுக்கு கோடிங் தெரியும், உங்களுக்கு அந்த சாப்ட்வேர்ல உங்களுக்கு தெரியும். அப்ப அதெல்லாம் எரர்லாம் கண்டுபிடிச்சு 4வது லெவல் வரைக்கும் போட்டு பைலட் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இனிமே அதை வந்து சர்வர்ல ஏத்துவாங்க. அதுல சர்வர்ல ஏத்திட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நாளைக்கு கையில கிடைச்சிரும்னு வச்சுங்களேன். ஆகவே இந்த சிஸ்டம் கோடிங் அப்படிங்கிறது ஒரு தடவை பண்ணிட்டோம்னா அப்புறம் அதை எதுவுமே மாத்த முடியாது. அப்ப என்ன பண்ணுவாரு, ராமச்சந்திரன் ஒர்க் பண்ணுவாரு. ராமச்சந்திரன் இன்ட்ரெஸ்டா ஐடி கொடுத்துட்டு இருப்பாரு. ராமச்சந்திரன் வந்து 8 ராமச்சந்திரன் மாறுவாரு. 8 ராமச்சந்திரன் 64 ராமச்சந்திரன் மாறுவாரு. அதை விட வேற என்ன வேணும்? நான் வந்து அதுதான் கால்குலேஷன் பண்ணி சொன்னேன். சார் உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் 100 பேர் வந்துட்டீங்க சார். இப்ப நம்மள எத்தனை பேர் 1 லட்சம் 5 லட்சம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில போட்டு எத்தனை பேர் வீணாகி நிக்கிறோம்? அவங்க மனசாட்சியும் தெரியும். ஆனா இதுல வந்து 100 பேரை நீங்க வாழ வச்சுட்டீங்கன்னா உங்க ஃபேமிலி செட்டில் சார். 100 பேர் நம்மள கையெடுத்து கூப்பிடுவோம். ஆனா சொல்ற விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்லணும். இங்க சில பேருக்கு இன்னுமே பிளான் தெரியல. ஏதோ போட சொல்றாங்க, 1000 ரூபாய் போட்டு நம்ம உட்காந்துருப்போம், 1000க்கு 2000 வந்தா போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் தப்பு. அதை மாற்ற ஆரம்பத்துல இருந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், மீட்டிங் கொடுக்குறோம். ஏன் சார் 5:30 மணிக்கு நம்ம இங்க வரணும், வரணும் நம்ம சார்? எல்லாருமே இப்ப இங்க வந்திருக்க 60 பேர்ல நான் திரும்ப கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப என்ன வரைக்கும் நம்ம பர்ஸ்ல வந்து மினிமம் ஒரு 50,000 இருக்கா, 1 லட்ச ரூபா இருக்கா? எனக்கு யாராவது இந்த 60 பேர்ல அனலைஸ் பண்ணுங்க. என் அக்கௌண்ட்ல 1 லட்சம் வச்சிருக்கேன்னு கடன் பண்ணி சொல்றேன் சார். இதுல நீங்க 30 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாருங்க, உங்க அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் இருக்குங்கிறத நான் சொல்றேன். சரி சார், இன்னொரு விஷயம் திங்க் பண்ணி பாருங்க. ஏன் வந்து கிரியேட்டர்ஸோ இல்ல வந்து அவனும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10 லெவல கீழே கொடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தானே எல்லா பணம் போயிட்டு தான் சார் அப்புறம் வரும். ஆமா, ஒரு நல்ல நோக்கத்துல வச்சிருக்காங்க. 3 அப்கிரேட் 4 லெவல், அவ்வளவுதான். அப்ப அது நமக்கு ஈஸி தானே. அப்ப எல்லாரும் நிறைய பேர் பணம் வாங்கிட்டு உள்ள இருப்பாங்கல்ல, அப்ப எல்லாருக்குமே அந்த சந்தோஷம் கிடைக்கும்ல. அந்த ஒரே நோக்கம் தான் சார், வேற எதுவுமே கிடையாது. ஓகே சார். ஓகே, குட் சார், குட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் ராமச்சந்திரன் சார், நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து நான் அந்த 60 பேருக்கு சொல்றது. கண்டிப்பா நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து 60 பேருக்கு நான் சொல்றேன். 60 சார், நம்ம ஃபேமிலி தான் இது. இந்த ஃபேமிலியை உருவாக்குறதுக்கு யாரெல்லாம் ஒரு தலைவனா இருந்து, ஒரு பொறுப்போட இருந்து, ஒரு அப்பாவா மாறி, ஒரு அம்மாவா மாறி இதை வந்து ஒர்க் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க சார். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையெல்லாம் இதை தொடக்கிருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. உள்நோக்கம், உள்குத்து, வெளிக்குத்து எதுவுமே நீங்க பண்ண முடியாது. தேங்க்யூ சார். அடுத்து நெக்ஸ்ட் பேசுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் நீங்க ஹேண்ட் லோ பண்ணீங்க. வெல்கம் மிஸ்டர் ராஜ்குமார் சார். 1 மினிட் ப்ளீஸ். நீங்க சார் 1 2 3 நேம்ல வாங்க. கோஸ்ட்ல இருக்கிறவங்க அட்மிட் கொடுக்காதீங்க ப்ளீஸ். இங்க நேம் இல்ல அப்படின்னா இங்க இடம் கிடையாது. ஸோ இது வந்து சிஸ்டம் கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல உங்க நேம் கூட சொல்ல முடியல, இந்த இடத்துல உங்களால காமிக்க முடியல அப்படின்னா அப்போ எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. ஒருத்தரோட நேமு கூட நீங்க வந்து சொல்ல முடியல அப்படின்னா அப்போ நீங்க யாரு? கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் ராஜ்குமார் சார். ப்ளீஸ் வெல்கம் சார். சார் நீங்க பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இப்போ எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்குங்க சார். ஒரு 2 டவுட்டுங்க. சொல்லுங்க சார். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண பிறகு ஓகே, நம்மளுக்கு ஒரு உதாரணத்துக்கு எனக்கு நான் இப்போ ஜாயின் பண்றேன், நீங்க எனக்கு ஐடி போட்டு தருவீங்க. ஓகே. இப்போ நம்ம அதை உள்ள போறதுக்கு ஆப் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணுமா, இல்ல குரோம்ல போயிட்டு நம்ம போகணுமா?
இல்ல சார். நீங்க வந்து குரோம்ல போயிட்டு தான் நீங்க வந்து லாகின் பண்ற மாதிரி. குரோம்ல போயிட்டு தான் லாகின் பண்ண வேண்டியது வரும். ஆமா சார். ஸோ இதுக்குண்டான ஒரு விளக்கம் வந்து நம்ம சாஃப்ட்வேர் சங்கர் சார் நான் வந்து வெல்கம் பண்றேன். ஸோ இது டீடைல்ஸ் நீங்க எல்லாருமே நீங்க இப்போ வந்து கேட்டுக்கலாம். எப்படி லாகின் பண்றது அந்த இது எல்லாத்துக்காக தான் நம்ம கேக்குறது. எஸ் சார், எஸ். 1 மினிட். வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார். குட் மார்னிங் ராஜ்குமார் சார். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் சார். நீங்க குரோம்ல போயிட்டு www.speedcash.co.in அதுல போயிட்டீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போயிட்டீங்கன்னா உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது உங்களோட டாப்பர் வந்து உங்களோட ப்ரொமோட்டர் வந்து உங்களோட ஸ்பான்சர் வந்து உங்களை ரெஜிஸ்டர் பண்ணுவாரு. ரெஜிஸ்டர் பண்ண உடனே நீங்க உங்களுக்கு வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல உங்க ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சிங்க. யாருக்கு பணம் அனுப்புன்ற டீட்டெயில் இருக்கும். அந்த பணத்தை இமிடியேட்டா அனுப்பிச்சிடுங்க 100 மினிட்ஸ்க்குள்ள. அனுப்பிச்சிட்டோன்னே அவர் அக்செப்டன்ஸ் கொடுப்பாரு. கொடுத்தவொடனே உங்க ஐடி ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்க டேஷ்போர்டுக்கு உள்ள போவீங்க. அப்பதான் டேஷ்போர்டுக்கு போவீங்க. டேஷ்போர்டில் உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த டேஷ்போர்டில் என்னென்ன இருக்குன்னா சென்ட் ஹெல்ப் இருக்கும், ரிசீவ்டு ஹெல்ப் இருக்கும், உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோன்னு இருக்கும், உங்களுடைய ஸ்பான்சர் இன்கம் எவ்வளோன்னு இருக்கும், உங்களுடைய ரீபர்த் ஐடி எந்த ஸ்டேஜில் வரப்போகுதுன்ற டீட்டெயில் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இவர் சாரு பேசினார் இல்லைங்களா, ராஜ்குமார் சாருக்கு முன்னாடி ராமச்சந்திரன் சார், நம்ம ராமலிங்க சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அது மாதிரி எந்த டேட்ல எந்த லெவல் வாங்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் வேற எந்த கம்பெனி இது வரைக்கும் உலகத்துல யாருமே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் கொடுக்க போறோம் வெளிப்படையா. இந்த டேட்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் டொனேஷன் போயிருக்கு. இந்த டேட்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு செகண்ட் லெவல் டொனேஷன் போயிருக்கு. இந்த லெவல் யாருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, டேட் வைஸா சொல்லுவாங்க. ஏன்னா இன்புட்டை வச்சுதான் அவுட்புட் நம்ம கான்செப்ட். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. எவ்வளவுக்கு எவ்வளவு க்ரௌட் ஜென்ரேட் ஆகுதோ ஒரே நாள்ல செகண்ட் லெவல் டொனேஷன் கிடைக்கும், அடுத்த நாளே தேர்ட் லெவல் டொனேஷன் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 20,000 ஐடி வந்துன்னா ராமச்சந்திரன் சார், ராஜ்குமார் சார், நானும் பக்கத்துல இருந்தோம்னா 3 பேருமே செகண்ட் லெவல் டொனேஷனும் ரிசீவ் பண்ணும், தேர்ட் லெவல் டொனேஷனும் ரிசீவ் பண்ணுவோம். இது சாத்தியம் சார். இதுல வந்து என்னைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. க்ரௌடு ஸ்லோவா வந்ததுன்னா 1 வாரம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம். இது ஜெனரல் கான்செப்ட். அதனாலதான் டேட்டை வச்சு இந்த டேட்ல இது போய்கிட்டு இருக்கு. அப்ப குயிக்கா இப்ப வந்து 15ஆம் தேதி நான் செகண்ட் லெவல் டொனேஷன் வாங்குறேன், 17ஆம் தேதி நான் தேர்ட் லெவல் டொனேஷன் வாங்குறேன்னா க்ரௌடு அதிகமா ஜென்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இன்னும் வேகமா ஒர்க் பண்ணுவாங்க. ஆஹா, அடுத்த ரவுண்டுக்கு போகணும், செகண்ட் ரவுண்ட் போகணும், தேர்ட் ரவுண்ட் போகணும், ஃபோர்த் ரவுண்டு போகணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபேமிலியா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்காக தான் அந்த டேட்டை வந்து நாங்க மென்ஷன் பண்றோம் சார். அது டிரான்ஸ்பரன்சியா வரும். அது வந்து இமிடியேட்டா பண்ண முடியாது. இப்ப லான்ச்சிங் வேலையை ஆரம்பிச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு அது எல்லாமே போற மாதிரி செட் பண்ணுவோம். 10 நாள் தேவை, 1 வாரமே போதும். 1 வாரத்துக்குள்ள நாங்க செட் பண்ணி ஓட விட்டுருவோம் சார். ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுங்க சார்? ராஜ்குமார் சார், உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி ராமச்சந்திர சார் கேட்டதுக்கும் 2 சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே. இது வந்து நான் பொதுவா தான் கேட்டது சார். எல்லாத்துக்காக தான் கேட்டது. நல்லது சார். ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவல் கருத்துக்கள் இதுக்காக இல்ல. இது வந்து நம்ம குரோம்ல போய் தான் போகணும் இல்லைங்களா? ஆமா, ஆப் கிடையாது சார். இது ஆப் கிடையாது, வெப் ப்ரௌசர் தான். வெப் ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம போய்க்கலாம். நல்லது. இது வந்து காமனா தான் கேட்டேன் நானு. சார் ராஜ்குமார் சார், ஓகே, தேங்க்யூ சார். நம்ம டைம் வந்து ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். சார் இன்னொன்னு அடுத்த கேளுங்க சார். அடுத்த கேளுங்க. இப்ப நம்ம வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு ஐடி வந்துருச்சு. அதுல வந்து எனக்கு பின்னும் ஒரு 100 பின் கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்ப நான் வந்து டவுன்லைனுக்கு வந்து கொடுக்கணும் அந்த பின்ன. இப்ப நான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் சார். நீங்க அந்த டவுன்லைனுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு எத்தனை பின் வேணுமோ நீங்க அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். அந்த டோட்டல் பின்ன அதுல போட்டு கொடுத்துடலாம் இல்லைங்களா? கொடுத்துடலாம். அவங்க எத்தனை கேக்குறாங்களோ அத்தனை நீங்க கொடுத்துடலாம். அதுலயே மாத்தி கொடுத்துடலாம் அவங்க இதுல. ஆமா, ஐடில. சரி. ஒரே நிமிஷம். இந்த பின் டீடைல்ஸும் இப்போ வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நீங்க மியூட் பண்ணீங்க சார். தேங்க்யூ. வணக்கம் சார். அதுல இபின் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும் சார். உங்க யூசர் ப்ரொஃபைல்ல அதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா பின் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். பின் டிரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணீங்கன்னா யாருக்கு எவ்வளவு பின் உங்களுக்கு, சப்போஸ் ராஜேஷ்ன்றவர் ஒரு 20 பின்னு கேட்கறாருன்னா அவரோட ஐடி நம்பர் இருக்கும்.
அந்த ஐடி நம்பர் அடிச்சுட்டு பின் 20 உங்ககிட்ட 100 இருக்கு ஹோல்டிங்கு, 20 அங்க அனுப்பலாம். இன்னொரு டவுன்லைன்ல ஒருத்தர் சார் எனக்கு 10 பேர் இமிடியேட்டா பின் வேணும்னு கேட்டேன்னா அவருடைய ஐடியை போட்டு 10 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்களுக்கு தீர்ந்துச்சுன்னா நீங்க அட்மின்ல போயிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, பின் வாங்குறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து டெவலப்பர் சார் அவங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த காசு போகுது. அதனால வெறும் மினிமம் 20 ரூபா வச்சோம். ஏன்னா நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ஸ்பேஸ் அதிகமா வாங்கிட்டே இருக்கணும் சார். ஏன்னா ரீபத் சிஸ்டம் இதுங்க. அதனால அந்த 20 ரூபா அந்த அவங்களுக்கு போகுது. நேரா அவங்களுக்கு போற மாதிரி வச்சுட்டோம். எந்த ப்ரொமோட்டர் கைக்கும் போகக்கூடாது. அந்த 20 ரூபா 10 ரூபா அவருக்கு போயிடணும், 10 ரூபா ப்ரொமோட்டருக்கு அப்படின்னு வச்சு பண்ணியிருக்கு சார். இதுதான் சார் சிஸ்டம். எல்லாமே உங்களோட யூசர்ல அழகா இருக்கும் சார். அவ்வளோ பட்டன்ஸ் போட்டிருக்கோம். எந்தெந்த என்னென்ன தேவையோ எந்த கிளிக் பண்ணி அழகா பார்த்துக்கணும். இதோ நாளைக்கு பார்த்துருவீங்க, எல்லாருமே பார்த்துருவீங்க. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவீங்க. ரொம்ப இன்னும் சப்போஸ் சார் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க சஜஷன் சொன்னா கூட அடுத்த அரை மணி நேரத்திலேயே அதை நான் பண்ணி தருவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். தேங்க்யூ சார். உண்மையிலே வந்து எதுவுமே வந்து நீங்க வந்து டவுட் வேண்டாம். நீங்க வெப்சைட் நீங்க ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு எல்லாமே கிளியர் கட்டா இருக்கும். ரொம்ப ஈஸி மெத்தட்ல தான் இருக்கும். எல்லாமே ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். தேங்க்யூ சார். நீங்க ஹேண்ட் லோ பண்ணீங்க. பூவிழியன்களா? பூவிழியன் சார், வெல்கம் சார். சார் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஹலோ. எஸ் சார், பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. நான் ஜாயின் பண்ணும்போது 10,000 10,000 பேர் இருக்காங்க. 10,001வது ஆளா நான் ஜாயின் பண்றேன். உங்களுக்கு 10,000 பேர் இருக்காங்கன்னு யார் சொன்னது? இல்லை சார், எப்படி உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் நானே பொதுவா சொல்றீங்க? சார். ஆமா சார், சரி, ஒரு சொல்லுங்க கால்குலேஷனுக்காக தான் சார். சொல்லுங்க சார். நான் அதுக்கப்புறம் 2 பேர் போடுறேன். அப்புறம் டவுன்லைன்ல ஒரு 10 பேர் ஜாயின் பண்றாங்க. அதெல்லாம் போயிட்டு இருக்கு சார். ஓகே. நான் 4th லெவல் வரதுக்கு எத்தனை லட்சம் பேர் வந்தா நான் 4th லெவல் அச்சீவ் பண்ணுவேன் சார்? சார் இந்த கால்குலேட் எல்லாம் வந்து பண்ண முடியாது சார். இங்க வந்து ஒரு மணி நேரம் ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல சார், அதுதான் சார். 10,000 பேர் நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் 8 ரீபர்த் ஐடி வந்து உங்களுக்கு வெரி சூன் வந்து உங்களுக்கும் வந்து அந்த பணத்தை வந்து வர மாதிரி அந்த ரீபர்த் வந்து உங்களை வந்து சப்போர்ட் பண்ணும். புரியுதுங்களா? ஒருத்தருக்கு 8 ரீபர்த் வந்து வரப்போகுது. தெரியும் சார், அதெல்லாம் அது வந்துட்டு இருக்கு, பண்றோம். என்ன எவ்வளவு பேர் வரும் அப்படின்னு ஒரு தெரியணும்னு தான் சார் கேட்குறேன். அது 10,000 பேர் வரட்டும் சார். இன்னும் நான் ஓபன் பண்ணல. அப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த பேமெண்ட் போயிட்டு இருக்கு, செகண்ட் ஸ்டேஜ்ல இந்த பேமெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்குண்டான விளக்கத்தையும் நான் வந்து சங்கர் சார் நான் வந்து பேச சொல்றேன். நீங்க வந்து மியூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். அப்புறம் சொல்லுங்க சார், சொல்லுங்க. இதுக்கு டிஎன் நம்பர் என்ன இருக்கா சார்? இப்போ இந்த தேதியில இந்த நம்பர்லாம் டொனேஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இந்த தேதியில ஜாயின் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த தேதியில ஜாயின் பண்ணவங்க செகண்ட் லெவல் போயிட்டு இருக்கு. டிஸ்ப்ளேல போயிட்டு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஆமாமா, இந்த லெவல்ல இந்த தேதியில இருந்தவங்க தேர்ட் லெவல் போயிட்டு இருக்கு டொனேஷன். இந்த லெவல்ல இருந்தவங்க இந்த டேட்ல வந்தவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டே முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சு செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. 8 ரீபர்த்தா. ஓகே. இந்த தேதி வந்தவங்க 64 ரீபர்த்தா போயிருக்காங்க. அதெல்லாம் டிஸ்ப்ளேல வருமா சார்? அதான் சொன்னேன் சார், நான் கண்டிப்பா வரும்னு சொன்னேன். இது வரைக்கும் யாரும் பண்ணல. தெரியும், பண்ண போறோம். ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ண போறோம். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் சார் பண்ண முடியும் சார். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எந்த ஒரு மருந்து கம்பெனி தன்னோட ஃபார்முலா சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், நெட்வொர்க் இன்னைக்கு ஒரு பிளான் வந்தா நாளைக்கு அதை காப்பி அடிக்கிறதுக்கு 500 பேர் ரெடியா இருக்கிறாங்க. அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. இது வந்து டேனேட்டா கண்ணு முடிச்சு இந்த நெகட்டிவ்லாம் எடுத்துட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும்னு சொல்றதுக்கான ஒரு ஃபார்முலா சார். இந்த ஃபார்முலாவெல்லாம் நம்ம வெளிப்படையெல்லாம் பேச முடியாதுங்க. ட்ரஸ்ட் வேணுங்க, நம்பிக்கை வேணுங்க. நீங்க எல்லாரும் ஜெயிக்கணும், அதுல மாற்றமே கிடையாது. ஆமா சார், எல்லாரும் ஜெயிக்கணும்னா கிரியேட்டர்ஸ் 4 லெவல் ஆக்கியிருக்காங்க. அந்த ஒண்ணே போதும் சார். உங்களுக்கு தெரியும் இது ஜெயிக்குமா தோக்குமா அப்படின்னு. ஆட்கள் நிறைய பேர் வந்தாங்கன்னா சீக்கிரம் முடியும், லேட் ஆச்சுன்னா டைமிங் வலிக்கும். அது மட்டும் புரியுது. அவ்வளவுதான் சார், தோக்க மாட்டோம். அப்படியே டைம் இழுத்தா அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது எங்ககிட்ட ஐடியா இருக்கு சார். சரிங்க சார். இந்த தடவை தோக்க கூடாதுன்னு நிறைய திங்க் பண்ணி வச்சிருக்கோம் சார் நாங்க. புரியுது சார். நீங்க ஒரு நாள் தள்ளி தள்ளி போகும்போதும் தெரியுது அடுத்து எந்த வரக்கூடாது அப்படின்னு. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் மியூட் பண்ணீங்க சார். சார் ப்ளீஸ், நீங்க வந்து இப்போ
யாருமே சரி, நீங்க பழைய இதுல வந்து இருந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு, இங்க எந்த கேள்வியும் அந்த மாரி ஒரு விஷயத்த ரைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது என்டையர்லி டிஃபரண்டான ஒரு சப்ஜெக்ட் இது. ப்ளீஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க. சிஸ்டம் என்ன சொல்லுதோ அத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். சிஸ்டத்துக்கு மீறி பழைய கதையில இருக்கிறதெல்லாம் இங்க எடுத்துட்டு கொண்டு வந்து நம்ம வந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ப்ளீஸ். தேங்க் யூ. கதிர்வேல் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். கதிர்வேல் சார், நீங்க பேசுங்க. சார் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. சார் ஸ்டே மியூட் பண்ணாதீங்க. அன்மியூட் பண்ணுங்க. பொறுமையா டச் பண்ணுங்க சார். யா, பேசலாம். சார் வணக்கம், கதிர்வேலன் சார், திருப்பூர்ல இருந்து பேசுங்க சார். இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க சார். மற்ற கம்பெனிகள்லாம் ஏன் தோத்து போச்சு அப்படிங்கிறத ரொம்ப அனலைஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டமா உருவாக்கிங்க சார். ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இப்போ வந்து ஒருத்தர் அக்கௌண்ட்லேயும் நம்மக்கிட்ட காசு இருக்குதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சார். உண்மையில சொல்ற காலங்காத்தால என்னுடைய 2 அக்கௌண்ட் இருக்கு சார். 2 அக்கௌண்ட்டுமே மைனஸ்ல கிடக்குது. சரி. ஏன் காரணம் சார்? இதுக்கு காரணம் நானே தான். 3 வருஷமா இன்வெஸ்ட் கான்செப்ட் அது இதுன்னு போய் ஹெவி லாஸ் சார் எனக்கு. சார் ஓகே சார், டவுட் கேளுங்க சார். அதான் சார், இது வந்து வேற ஒண்ணும் இல்லைங்க சார். இது வந்து அதை எனக்கு வந்து காட் கடைசியா கொடுத்த ஒரு வாய்ப்பா நினைச்சு இதை நான் பண்ண போறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்குண்டான விளக்க சொல்லுங்க சார். அதாவது என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு, என்னுடைய கடன்களை அடைக்கிறதுக்கும் இதுமேல் இந்த வாய்ப்புமே இல்லை. இதுதான் கடைசி வாய்ப்பு எனக்கு. அதனால எப்படி ஒர்க் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி நான் கொஞ்சம் சிறப்பா எத்தனை குடும்பங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணி சிறப்பா பண்றதா முடிவெடுத்திருக்கேங்க சார். ஓகே, வாழ்த்துக்கள் சார். நீங்க தான் சார் சிஸ்டம். இதுதான் உண்மை. நான் வந்து மிஸ்டர் ராமலிங்கம் சார் வந்து இதுக்கு வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன். ஸோ அவர் வந்து உங்களுக்கு டீடைல் சொல்லுவாரு. ஆல் தி பெஸ்ட் சார். ஒன் மினிட்டா. குட் மார்னிங் கதிர்வேல் சார். சொல்லுங்க சார். நன்றி. காலையிலே வந்து உண்மைதான் என்னன்னா, நான் எது கேட்டேன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு நம்ம எல்லாருமே இப்ப நீங்க சொன்னீங்கல்ல என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு, அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் சார் இப்ப எடுத்து பண்றாங்க. இந்த கிரியேட்டர்ஸ் டீம் இருக்காங்களே, உண்மையிலேயே வந்து இவங்க ஏன் இப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஏன் இப்படி சார் பணத்தை அடிச்சுட்டு சார் கோடி கோடியா கொள்ளையடிச்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 14 கோடி ரூபாய் லாஸ் ஆகி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு விட்டுட்டு ஒதுங்கின பிறகுதான் ஒரு கிரியேட்டர்ஸ் டீம்கிட்ட பேசி சரி இத மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி பாருங்க, டாம்மேன்னு ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி ஆரம்பிச்சு 32 ப்ராடக்ட் சார் ஆரம்பிச்சு எந்த கம்பெனி கேஸ் போடுறோம்னா அமெரிக்கால இருந்து என் கம்பெனியை கேஸ் போடுறோம். எத்தனை கோடி லாஸ், நிறைய லாஸ். ஏன்னா திருப்பூர்ல மட்டும் அவ்வளவு என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாங்க, தமிழ்நாடு முழுக்க இருந்தாங்க, இந்தியா முழுக்க இருந்தாங்க. அவ்வளவு பெரிய கம்பெனியே மூடிட்டு ஒண்ணுமே வேணான்னு உட்காந்துட்டு அப்ப எவ்வளவு கோடி லாஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் வேணாம் சார். இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லா நண்பர்களுக்கும், எனக்கும் வயசு 57, 2 பசங்க இருக்காங்க. எல்லாருமே இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரையும் சம்பாதிக்க வச்சு நம்ம கதையெல்லாம் பேசினா எல்லாருக்கும் வந்து கண்ணுல தண்ணி வந்துரும். என்ன அதனால இப்ப அதெல்லாம் வேண்டாம். காலையில சொல்ற வார்த்தைகள் உண்மையா இருக்கணும். என்னுடைய நோக்கம், இந்த கிரியேட்டர்ஸ் டீமோட நோக்கம் ஒரு 1000 பேரையாவது ஒரு கோடீஸ்வரன் ஆக்கணும். அப்ப என்னன்னா இப்ப பாபு சார் சொல்றது கூட சில பேர் கஷ்டமா இருக்கும். என்னடா இது நம்ம வர்றோம், அவரை பிடிச்சி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறாரு, நம்ம என்ன சொல்றோம், கதிர்வேல்னு வந்தா கதிர்வேல் யாருங்கிறது எங்களுக்கு தெரியும். நாளைக்கு வந்து கதிர்வேலை ப்ரமோட்டர் ஆக்கலாமா, இல்ல அவருக்கு என்ன சப்போர்ட் பண்ணலாம், நாளைக்கு திருப்பூர்ல ஒருத்தர் வராரு, சரி கதிர்வேலை கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லலாம். அந்த ஒரு நோக்கத்துல சொல்றோம். இப்ப பாஸ்கரன் சார் வந்திருக்காருன்னா, பாஸ்கரன் சார் வந்து பேர் போட்டு வர்றாருன்னா எந்த ஊரு நம்மளுக்கு தெரியுது. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம ஜூம் மீட்ல பாஸ்கரன் சார் இந்த மாதிரி ஒரு ஊர்ல உங்க ஊர் பக்கத்துல என்கிட்ட ஒருத்தர் கான்டாக்ட்ல வந்தாரு, நீங்க அவரை வந்து கேட்டு பாருங்க அப்படின்னு பேசுறதுக்காக தான் நம்ம பேர் வர சொல்ல மொழிய, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து யாரையும் வந்து மனசு நோக்கணுங்கிறது கிடையாது. ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டத்துக்குள்ள வாங்கன்னு தான் சொல்றோம். அதனால நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருப்போம் சார். நீங்க வேணா எழுதி வச்சீங்க கதிர்வேல் சார், இந்த விஷயத்த நீங்க வந்துட்டீங்க, இன்னும் 30 நாள், அடுத்த 30 நாள் மீட்டிங் நடக்கதான் போகுது, அடுத்த 3000 நாளையும் மீட்டிங் நடக்கதான் போகுது. இதை விட்டுட்டு போற மாதிரி யாருக்கும் முடிவு கிடையாது. ஏதோ வந்தோம் வந்து இங்க யாரும் சார் இங்க பேசிட்டு இருக்கோம் யாருமே வந்து எப்படி சொல்றதுன்னா பணத்தை பார்க்காதவங்கள, பல லட்சங்களை பார்த்து பல லட்சங்களை அழிச்சவங்க தான் இதுக்குள்ள இருக்கும் எல்லாருமே. அப்ப என்னன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் சொல்றாங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு சார். இப்ப சார் இந்த கம்பெனில பணம் எடுத்துட்டு போனா ஒரே லிங்க் போறோம் சார். 1000 ரூபாய்க்கு லிங்க், நேத்து கூட ஒரு லிங்க் வந்தது, 1000 ரூபாய் ஒரு லிங்க் அனுப்பிச்சு விட்டு 500 ரூபாய் பணம் கட்டினா எல்லாம் கட்டிடுவாங்க. அவனுக்கு தேவையான பணம் சேர்ந்த பிறகு கம்பெனியை மூடிட்டு அவன் பாட்டு போயிடுவான். எத்தனை ஹெல்பிங் கான்செப்ட் கம்பெனி சக்சஸா போயிருக்குன்னு நீங்க சொல்லுங்க.
ஏதாவது ஒண்ணு ஏன் போகல? அங்க சிஸ்டம் கிடையாது. ஒரு ஃபேமிலி, இப்ப நம்ம ஃபேமிலி இருக்கு சார், நம்ம ஃபேமிலில சிஸ்டம் சரியா இருந்தா குடும்பம் நல்லா போயிருக்கு சார். நம்ம சிஸ்டம் சரியில்லை. இன்னைக்கு கதிர்வேல் சார் எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில போட்டாருன்னு எனக்கு தெரியாது. ராமலிங்கம் எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில வந்து போட்டு நம்மளால எடுத்து ஓடனாங்கன்னு தெரியாது. ஆனா ஒவ்வொருத்தர் மனசுலயும் அவ்வளவு கஷ்டம் இருக்கு. இதெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்க திரும்ப சொல்லிடுறேன், நம்மளுக்கெல்லாம் வந்து மாசம் வந்து ஒரு 50,000 ரூபாய் ரெகுலர் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நீங்க எல்லாம் கண்டிப்பா லட்சாதிபதி ஆயிடலாம் சார். எங்களோட நோக்கம் வந்து 50 லட்சம் சம்பாதிக்கணும், 50 கோடி எல்லாம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு மினிமம் ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய். அப்ப உங்க ஐடிக்குள்ள வரணும். அது எப்படி வரும்? ஒண்ணு ஒரு கதிர்வேலுக்கு பஸ்ல வந்துட்டு இருக்கோம், அப்புறம் 8ஆம் மாதம், அப்புறம் 64ஆம், இதெல்லாம் சீக்கிரம் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இன்கம் வளரும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் என்ன மைண்ட் செட்ல வச்சுக்கணும்னா, நாளைக்கே 1 கோடி வந்து சார், 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? 10 கோடி பண்ணாதான் 1 கோடி கிடைக்கும். ஆனா இங்க நம்ம 1000 ரூபாய் ஒரு நாள் வேலை பார்க்கிற காசு. இப்ப நீங்க திருப்பூர்ல இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அந்த 1000 ரூபாய நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்றீங்க, யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்றீங்க, அதன் மூலியமா வரப்போகுது. அதனால இங்க சொல்றாங்க 2 ரெஃபரல் கொடுக்குறேன் அப்படின்னா, இது ஆரம்பத்திலே என்ன டியூஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த 2 ரெஃபரல் கொடுக்காதவங்க இப்பயே வர வேண்டியது இல்ல, தேவையில்லை இல்லைங்க. அப்ப இதுதான் சார் நோக்கம். நீங்க கண்டிப்பா நீங்க நம்ம இந்த மாதிரி நீங்க ஓப்பன் டாக்கா பேசுறதான் சொல்றேன். இப்ப நீங்க உங்க அக்கௌண்ட் மைனஸ்ல இருக்கு, இதே அக்கௌண்ட் அடுத்த மாதம் கதிர்வேல் பேசுறப்ப சார் என் அக்கௌண்ட்ல 20,000 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த சந்தோஷம் தான் சார் எங்களுக்கு, வேற எதுவுமே கிடையாது. அந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு, வேற எது. கதிர்வேல் சார் என்ன சொல்லணும்னா, அடுத்த மாதம் ஆர்டர் பண்ணி 1 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு வேணாம் சார், 20,000 ரூபாய் இருக்கனால இந்த ஸ்பீட் கேஸ் வெற்றி சார். இன்னைக்கு நீங்க ஓப்பனா சொல்றீங்க, ஓப்பன் சேட் பண்ணிருக்கீங்க, இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ கதிர்வேல் சார். நீங்க லோ பண்ணீங்க, ஹேண்ட் லோ பண்ணீங்க. பாஸ்கரன் சார் வெல்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் லான்ச்சிங் வந்து கரெக்டான லான்ச்சிங் என்ன டேட்டுன்னு மட்டும் அறிவிப்பு கொடுத்துருங்க சார். சார் இப்போ கம்ப்ளீட்டா ஆனதுக்கு அப்புறம் லான்ச்சிங் தான். இப்போ வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளவே நமக்கு வந்து ஃபுல்லா வந்து டீட்டெயில் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து சங்கர் சார் சாஃப்ட்வேர் அவரு இங்கே தான் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கொடுக்குறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் அவர் வந்து சொல்றாரு. சார் வெல்கம் சார். வணக்கம் சார். பாஸ்கர் சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம ஸ்பீட் கேஷ் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தான் இந்த டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும். எல்லாமே ஆர்வமா இருக்கிறாங்க. பட் ஒர்க்குன்றது ரொம்ப ஒரு கடினமான ஒர்க்கு சார். இது ஆக்சுவலா ஒரு 45 நாள்ல செய்யற ஒர்க்கு 10 நாள்ல பயங்கர ஃபாஸ்டா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது என்னன்னா ஜூம் மீட்டிங் நம்ம எல்லாருமே ஆர்வத்துல அட்வான்ஸா ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் ஆரம்பிச்சதுனால ஜூம் மீட்டிங் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு, ஒரு பக்கம் நாங்க வேலையை ஃபாஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று ஃபுல்லா ட்ரையல் சார். ட்ரையல் சக்சஸா வந்திருக்குங்க. ஒரு 2-3 சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை பார்த்தோம். அது இன்னைக்கு சரி பண்ணுவோம். அநேகமா இன்னைக்கு நைட்டு முடிஞ்சிடும் சார். ஆனா நாளைக்கு மே 1 அஷ்டமின்னு சொல்றாங்க. அதனால மே 2 ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சார். ஆக மொத்தத்துல வித்தின் 3 டேஸ்க்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்றது உறுதி. அது மே 1 மே 2 அப்படின்றது நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும் சார். லான்ச்சிங் டேட்டு தள்ளி போனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு டேட் சொல்லிட்டீங்கன்னா அந்த டேட் வந்து லான்ச்சிங் பண்ற மாதிரி இருக்கணும். 2ஆம் தேதி தாண்டாது சார் மேக்சிமம். இல்ல 2ஆம் தேதின்றது நீங்க 5ஆம் தேதி கூட வச்சுக்கோங்களேன்.